கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை சந்திக்கும் பொழுது சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷத்திலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். இந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு பரமாசீர்வாதம் கிட்டும். இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களிலே நீங்கள் பங்கடைவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அநேகர் உங்களுடைய பகிர்வினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய அழகை குறித்து கடந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். அந்த அழகு காட்சிகளுக்கு பிறகு ஆண்டவருக்கும் யோவானுக்கும் உள்ள உறவை குறித்து, உரையாடலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 17 வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவர் பார்த்த உடனே பரவசத்தோடு அவருடைய பாதத்தில் பணிந்தேன் என்றில்லை, செத்தவனைப் போல விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று தொடர்ந்து ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பயம் ஏன் வருகிறது? ஆண்டவர் பயப்படாதே என்று ஏன் சொல்கிறார்? ஆரம்பத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பரலோகத்திற்கு யோவான் போகவில்லை, பத்ம தீவிலே தான் இருக்கிறான். பரம தரிசனத்தை பார்க்கிறான், அவ்வளோதான். இதெல்லாம் தரிசன காட்சி. சாட்சாத் பரலோகம் அங்கே போய் நிற்கவில்லை, பத்ம தீவில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பரலோக தரிசனத்தை தரிசிக்கிறான், அவ்வளோதான். அந்த தரிசன காட்சிகளிலே நடைபெறக்கூடிய சில சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த 17 வசனத்திலே. பயம் ஏன் வருகிறது? நீங்களோ நானும் சில சமயங்களில் பயந்து விடுகிறோம், நடுங்கி விடுகிறோம், திகிலடைகிறோம், அச்சங்கொள்கிறோம், மருளுகிறோம். ஏன் பயம்? முதலாவதாக அறியாமை. ஆண்டவர் சொல்லுவதை சரியாக கவனியாமை, படிக்காமை, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமை, வேதத்தை அறியாமை. ஆண்டவருடைய வேதத்திலே பண்ணி ஏராளமான தடவைகள் பயப்படாதே 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 என்று சொல்லப்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். இந்த வசனங்களை எல்லாம் அறியாமை, அறிந்து விசுவாசியாமை, நம்பாமை. பயத்திற்கு முதல் காரணம் அறியாமை, வேத அறியாமை, ஆண்டவர் சொல்லக்கூடிய சொற்களை அறியாமை, கீழ்ப்படியாமை. இரண்டாவதாக அநியாயம். அநியாயமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது பயம் வந்து விடுகிறது. என்ன அநியாயமான காரியங்கள்? ஒரு காரியம் பார்ப்போமா? மார்க்கு 6 அதிகாரத்திலே ஏரோது செய்த அநியாயம், அதனாலே அவனுக்கு பயம் ஊழியக்காரன் மேலே. எங்கே வாசிக்கிறோம்? மார்க் 6 அதிகாரம் 17 முதலாக நாம் பார்க்கும் பொழுது, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை
தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து காட்டி காவலில் வைத்திருந்தான். யோவான் ஒரு பெரிய ஊழியக்காரன், ஆண்டவரை பாராட்டியிருந்தார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை என்று சொல்லியிருந்தார். ஒரு பெரிய ஊழியக்காரன் சொல்லியும் ஒரு ராஜா கேட்கவில்லை, ஏரோது கேட்கவில்லை என்று சொல்லி இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். சிலர் சொல்லுவாங்களா, நான் சொல்லி அவையா கேட்பான் என்று சொல்லி. அந்த சூழலிலே இந்நாட்களிலே உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொற்புத்தியும் கிடையாது, சுயபுத்தியும் கிடையாது, மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் 19. ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாய் இருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அடுத்த வசனம் 20. அங்கே தான் பயம் வருகிறது. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து என்று வாசிக்கிறோம். ஏரோது பயந்தான். சாதாரண ஒரு ஊழியக்காரனுக்கு, சிறை கைதிக்கு ஏரோது பயந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யார் யாரிடத்தில் ஆலோசனை கேட்பது? அரசனிடத்தில் சாதாரணமான மனுஷன் ஆலோசனை கேட்பது வழக்கம். ஆனால் இங்கே சாதாரண மனுஷன், சாமானியன், அவன் சொல்லை அரசன் கேட்டு வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட பயம். ஒன்று உள்ளத்திலே பயம், ரெண்டாவதாக உலக பிரகாரமான பயம். இந்த ஊழியக்காரனுக்கு இப்படி செய்து விட்டோமே, நமக்கு என்ன சம்பவிக்க போகிறதோ என்று நினைத்து பயப்படுவதாக பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த வசனம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான். ஊழியக்காரர்களாக நீங்கள் ஆண்டவரை குறித்து மற்றவங்ககிட்ட சொல்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். உங்களுக்கு தான் உலகம் பயப்படுமே ஒழிய உலகத்திற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பயம் அவசியமே இல்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் அடிக்கடி பயம் வருகிறது என்றால், வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறானே. 139ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அநியாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றனவா என்று ஆராய்ந்து பார்த்து அநியாயங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோமே. பாவ அறிக்கை பண்ணி பரிசுத்தமாக ஜீவிக்க தலைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயமே வராது. முதலாவதாக அறியாமை காரணம் பயத்துக்கு, ரெண்டாவதாக அநியாயம் காரணம், மூன்றாவதாக அழுக்காறு காரணம். அது என்ன அழுக்காறு? அழுக்காறுனா பொறாமை. அப்படின்னா பொறாமைன்னு சும்மா சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டு போகலாமே, எதுக்கு புதுசாக ஒரு வார்த்தை? புதுசாக ஒரு வார்த்தை படியுங்களேன். யூ பில்ட் யுவர் தமிழ் வொக்காபுலரி. ஆண்டவருடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்ட தமிழ் மொழியின் வார்த்தைகளை படியுங்களேன். நீங்களோ நிறைய படித்து மற்றவங்ககிட்ட சொல்லுங்களேன். புது புது வார்த்தைகளை நான் அவ்வப்போது அரங்கேற்றுவேன். சரியா? பொறாமை ஒரு காரணம். யாருக்கு பொறாமை? யாருக்கு அதனாலே வந்த பயம்? சவுல் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. சவுல் பெரிய ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா என்று பார்க்கிறோம். ஆஜான பாகுவான தோற்றம் சவுலுக்கு. அப்பேற்பட்டவன் சாதாரண ஒரு சிறுவன், மேய்ப்பன், அவனுக்கு பயந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 சாமுவேல் 18:12. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் ஊர் அவனுக்கு பயப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? சந்தேகமா? இருக்கிறாரே. எதற்காக சந்தேகம் வருகிறது? சொல்லுவேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் பயம் வருகிறது? அப்படி இருந்தோம் இதே வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஆண்டவரே, நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், நானும் உம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். சொல்லலை. ஆண்டவரே, நானும் உம்மை விட்டு யோனாவை போல விலகி ஓட மாட்டேன், நானும் உம்மை சீமோன் பேதுருவை போல கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய கையோடு கைகோர்த்து வாழும் பொழுது எந்த விதமான அச்சமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலவாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே இருக்கிறான்.
கர்த்தர் கூட இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் ஐக்கிறது, விருத்தியாகி கொண்டே இருக்கிறான் என்பதை பார்க்க பார்க்க சவுலுக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 15ஆம் வசனம் பாருங்கள். அதே 1 சாமுவேல் 18, 12 பார்த்தாச்சு. 15 அவன் தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். மகா புத்திசாலி. அதற்கு என்ன காரணம்? புத்தியும் அறிவும் ஞானமும் விவேகமும் கர்த்தரால் வருகிறது என்று சொல்லி நீதிமொழிகளிலே பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். புத்திமானாய் நடக்கிறான், சவுல் பயப்படுகிறான். புத்திமானாய் நான் நடக்கும் பொழுது, புத்திமான்னா வேதத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள். புத்திமான்களுக்கு உலகம் பயப்படும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தையும் அதே அதிகாரத்திலே பார்த்து விடுவோமே. 29, 1 சாமுவேல் 18, 29. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு மனுஷனுக்கு பயந்து கொண்டே இருந்தான் அந்த இஸ்ரவேலின் முதல் ராஜா, வல்லமையான ஒரு ராஜா. பயத்திற்கு காரணம் பொறாமை என்று சொல்லி வாசிக்கிறோம். எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கு பொறாமை கொள்ள வேண்டும்? பொறாமை தேவையில்லையே. ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுது தம்முடைய சாயலிலே படைத்தார். நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். சாயல், இரத்தம், ஜீவன், இந்த 3 நமக்கு சொந்தமாயிற்றே. நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நமக்குத்தான் ஆண்டவர் தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறாரே, கேட்காமலேயே தந்திருக்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பயத்திற்கு என்னென்ன காரணங்கள்? முதலாவதாக அறியாமை, 2வதாக அநியாயம், 3வதாக அழுக்காறு, பொறாமை, 4வதாக அக்கிரமம். அக்கிரமம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் நடந்து வருகிற ஓசையை கேட்டு ஆதாமும் ஏவாளும் பயந்து மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அக்கிரமம், கீழ்ப்படியாமை. கிரமம்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கு. முன்னால ஒரு அக்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கின்மை, கீழ்ப்படியாமை, ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்வது. அக்கிரமம் பயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கடமையாகும். இங்கே ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. அப்போ பயப்படாமல் வாழ்வதற்கு சில காரணிகளையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் கற்றுக்கொள்கிறான், கடைபிடிக்க எத்தனைப்படுகிறான். முதலாவதாக பிரசன்னம். தேவ பிரசன்னம் நமக்கு பயத்தை நீக்குகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடியவன் அல்லவா அவன். தேவ பிரசன்னம். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரே. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அடுத்த வசனம் 18, வெளிப்படுத்தின விசேஷம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லியும் ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் யார் தெரியுமா? தனித்த ஒரு தெய்வம் மட்டுமல்ல. நான் யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே, நீங்காத பிரசன்னத்திலே, சதா காலமும் விளங்கக்கூடிய பிரசன்னத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருப்பதினாலே எந்த விதமான பயமுமின்றி நாம் வாழலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரணமா, இருளா, பொல்லாப்பா, பள்ளத்தாக்கா, எதுவாக இருக்கட்டுமே, தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக பிரசன்னம், 2வதாக பரிசுத்தம். ஆண்டவருடைய பரிசுத்தம், ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பரிசுத்தம். பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது பயமின்றி வாழலாம். ஐயா, பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்தம் என்றால் தூய்மை என்பது ஒரு அர்த்தம். அதற்கு மேலாக பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். உலகத்திற்காக அல்ல, உன்னதத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை பின்பற்றும் விசுவாசிகள். ஆக
பரிசுத்தத்திலே வாழ்கிறவர்கள், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்கிறது. இங்கே 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. எதற்கு 3 தடவை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்? நம்முடைய தெய்வம் 3 ஆழ்த்தத்துவங்களிலே விளங்கக்கூடியவர். திரித்துவ தெய்வம். பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தர். எனவே பரிசுத்த தெய்வம் நம்மோடு இருக்கையிலே அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சித்து நாம் வாழும் பொழுது பயமின்றி இந்த உலகத்திலே விளங்கலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை பாருங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. எந்த இரைச்சலும் கிட்ட நிற்க முடியாது. ஆண்டவருடைய இரைச்சல், ஆண்டவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இரைச்சலை பார்க்கும் பொழுது யார் கிட்ட வர முடியும்? சிங்கம் உருவும் பொழுது மற்ற மிருகங்களோ மனிதர்களோ கிட்ட போக முடியுமா? பெருவெள்ளத்து இரைச்சல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிங்கத்தின் இரைச்சலை விட யூதராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து, அவருடைய இரைச்சல் பயங்கரமானது. பரிசுத்தமானது மட்டுமல்ல, பயங்கரமானது. பக்கத்தில் யாரும் எதுவும் நெருங்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் 17ஆம் வசனங்களிலே ஏற்கனவே நான் வாசித்தது போல வெண்கல பாதங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 15ஆம் வசனம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெண்கல பாதங்கள் என்றால், வெண்கலம் என்றால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உலோகம். வெண்கலம் என்றால் நியாயந்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய பாதங்கள். எல்லாவற்றையும் தம்முடைய பாதங்களுக்கு கீழாக கட்டுப்படுத்தி ஆளக்கூடிய தெய்வம். வெண்கலம் நியாயத்தீர்ப்பு, பூமி அவருடைய பாதபடி. வெண்கல பாதபடி. ஆக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆள்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், பாதபடி பூமி. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆளுகை செய்வதனாலும், இந்த பூமியை அவர் ஆண்டு வழிநடத்துவதனாலும், கண்ட்ரோல் பண்ணுவதனாலும், கட்டுப்படுத்தி வழங்குவதனாலும் எந்த விதமான பயமும் தேவையில்லை. வெண்கல பாதம் மட்டுமல்ல, வலது கரம் என்று சொல்லி கூட 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அந்த 7 நட்சத்திரங்களை குறித்து பார்க்கும் பொழுது அந்த 7 நட்சத்திரங்கள், 1 தூதர்கள், 2 தூதுவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை சொல்லக்கூடியவர்கள், விசுவாசிகள், நீங்கள் நான். வலது கரம் என்று சொல்லி 2வதாக அறிகிறோம். முதலாவதாக வெண்கல பாதம், 2வதாக வலது கரம். வலது கரத்தினால் ஆண்டவர் நம்மை தாங்கி பிடிக்குகிறார். 1 தாங்குகிறார், 2 தாக்குகிறார். அவருடைய கரத்திற்கு முன்பாக யார் நிற்கக்கூடும்? தாங்குகிறார். சீமோன் பேதுரு சமுத்திரத்தில் மூழ்கும் பொழுது தூக்கி எடுக்கிறார். தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வலது கரம் சத்துருக்களை அழிக்கும், விரட்டும், நொறுக்கும் என்றெல்லாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். வலது கரம் வல்லமையான கரம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது என்னுடைய தலை, அவருடைய பலத்த கரம். அடங்கி இருக்க வேண்டும். நான் அடங்க மாட்டேன் என்று சொன்னால் என்னுடைய தலை நொறுங்கி போகும். ஏனென்றால் இது பலத்த கரம். இது தாங்கும் கரம் மட்டுமல்ல, இது தாக்கும் கரம். எனவே அவருடைய பலத்த கரம் நம்மோடு கூட எப்பொழுது இருப்பதினாலே பயப்படாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது பாதுகாக்கும் கரம், அது பலத்த கரம், அது தாங்கும் கரம், அது தாக்கும் கரம். எனவே எந்த விதமான பயமுமின்றி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது, ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. போக்குவரத்தை கட்டுப்படுத்த 3 விளக்குகளை தொங்க போட்டிருக்கிறார்கள். டிராஃபிக் ஜங்ஷனிலே என்னென்ன விளக்குகள்? சிவப்பு விளக்கு, பச்சை விளக்கு, மஞ்சள் விளக்கு கட்டுப்படுத்தும். எல்லா இடங்களிலும் இந்த விளக்குகளை போட்ட முடியாது. முக்கியமான சில பட்டணங்களிலே, நகரங்களிலே இந்த விளக்குகள் தொங்கும். ஆனால் சாதாரண ஊர்களிலே போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக ஒரு போலீஸ் அதிகாரி நிற்பார். அவர் கையிலே ஒரு போர்டு வைத்திருப்பார். அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கும்? ஸ்டாப்னு சொன்னீங்களோ? இங்கிலீஷ் தான் உங்களுக்கு தெரியுமா?
இங்கிலீஷில் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நில்லுன்னு எழுதியிருக்கு, நிற்கன்னு எழுதியிருக்கு. அதை காட்டின உடனே முன்னால் வரக்கூடிய சக்திகள், சத்துவங்கள், சத்துருக்கள் எல்லாமே நின்னாகணுமே. எந்த கார் வந்தா என்ன, எந்த பைக் வந்தா என்ன, எந்த லாரி வந்தா என்ன, எந்த டேங்கர் வந்தா என்ன, போர்டை காட்டின உடனே எல்லா சக்திகளும் நின்று விடுகின்றன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது என்ன? என்னை மறைவிடமாக, நிழலாக கொண்டு நீ வாழும் பொழுது உன்னை எதிர்த்து வரக்கூடிய சக்திகள், சத்துருங்கள், சத்துவங்கள் ஒன்றுமே நிற்காத, அப்படி நின்று விடுமே. எனவே அஞ்ச வேண்டாம். எதிர்ப்புகளை குறித்து, எதிர்ப்பாளர்களை குறித்து அஞ்ச வேண்டாம். ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம், இதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை காக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயமின்றி அபயத்தோடு பாதுகாப்புக்குள்ளாக வாழ வேண்டும் என்றால் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறோம். மறந்தே போனோம். துங்கன் பரிசுத்தமானவர், பங்கம் தீமை, தீங்கு, ஆபத்து. துங்கனில் ஒதுங்குவோம் பரிசுத்தமானவருக்குள் பதுங்கிக் கொண்டால் பங்கமின்றி தங்குவான், ஆபத்துக்கு விலகி அமைதியாயிருப்பான் என்பது அதனுடைய பொருளாகும். ஆக முதலாவதாக வெண்கல பாதம், இரண்டாவதாக வலது கரம். எதற்கெல்லாம்? நாம் பயம் நீங்கி, அச்சம் நீங்கி அமைதியாக ஜீவனம் பண்ணுவதற்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த முதலாம் அதிகாரத்திலே கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக வெண்கல பாதம், இரண்டாவதாக வலது கரம், மூன்றாவதாக வாக்கு தத்தம். ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறாரே, பயப்படாதே. பாருங்க 17ஆம் வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அடுத்த வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை, திறவுகோல் அல்ல, கோல்கள் பன்மை, திறவுகோல்களை உடையவாராய் இருக்கிறேன். ஏன் கலங்குகிறாய்? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள், அவற்றின் விளக்கங்கள் என்ன? முதலாவதாக உயிரோடு இருக்கிறவர், இரண்டாவதாக சாவை வென்றவர், மூன்றாவதாக பாவங்களை நீக்குகிறவர், நான்காவதாக தேவைகளை சந்திக்கிறவர், ஐந்தாவதாக நோவுகளை விளக்குகிறவர். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவர். அது மட்டுமல்ல, முந்தினவர் பிந்தினவர் என்றெல்லாம் அவரை குறித்து தொடர் வசனங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. வாக்கு தத்தம் நமக்கு சொந்தம். ஐயா, சில சமயங்களிலே வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்கவில்லை ஐயா. அதற்கு என்ன காரணம் ஐயா? ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு காரணம். உங்களுக்கு தேவை தேவனுடைய வாக்கு தத்தம். தேவனுக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கையின் தத்தம். வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்து வாழும் பொழுது, வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது, வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து உயிர் வாழும் பொழுது வாக்கு தத்தங்கள் பலிக்கும். ஒன்று உடனடியாக பலிக்கும், அல்லது படிப்படியாக பலிக்கும், அல்லது ஆண்டவருக்கு சித்தமான நாளிலே வேளையிலே பலிக்கும். பலிக்கவே பலிக்கும். நிச்சயமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக அச்சமின்றி அமைதியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். மீண்டும் முதலாவதாக வெண்கல பாதம், பயம் நீங்க, வெண்கல பாதம். இரண்டாவதாக வலது கரம், மூன்றாவதாக வாக்கு தத்தம், நான்காவதாக வேண்டுதல், ஜபம். அம்மையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? ரெண்டு காரணம். ஒன்று, பவுல் எழுதுறான், எழுதுவதையே திரும்ப திரும்ப எழுதுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி எழுதுவதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களே, அதனால ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது. அதனால செக்லிஸ்ட் மாதிரி அப்பப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் மூலமாக மற்றவர்களுக்காக நன்மை பயக்கக்கூடிய அளவிலே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான்காவதாக வேண்டுதல், ஜபம்.
ஆண்டவனுக்காக ஜெபிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெபத்தை கேட்கக்கூடியவர், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், ஜெபங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர், ஜெபத்தின் நாயகர் நமக்காக ஜெபிக்கிறார் என்றால் எத்தனை பெரிய ஆச்சரியம், எவ்வளவு அதிக ஆனந்தம். ஜெபிக்கிறாரே தெய்வம். ரோமர் 8:28 பார்க்கும் பொழுது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். பெருமூச்சு உடனே அவசியம் இல்லையே. அப்படின்னா நம்முடைய தேவைகளிலே ஆண்டவர் எவ்வளவு தூரம் ஆதூரத்தோடு கலந்து கொள்ளுகிறார் என்பதை அறிய கடவோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக தேவ ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுவதாக ரோமர் 8:26 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் முதலாவதாக ஆவியானவர், இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது வசத்தில் வீற்றிருந்து நமக்காக சதாகாலமும் வேண்டுதல் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 8:34 நமக்காக இயேசுவானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். நமக்காக ஆண்டவர் பரிதபிப்பது மட்டுமல்ல, பரிந்துரைக்கிறார் என்று சொல்லிக்கூட அநேக வசனங்களிலே, குறிப்பாக எபிரேயர் 12:24 நாம் பார்க்கிறோமே. நமக்காக ஜெபிக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளாமலேயே நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர். என்ன சொன்னேன்? நாம் வேண்டிக் கொள்ளாமலேயே நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர். ஆவியானவரே எனக்காக ஜெபியும் என்று வேண்டிக் கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசுவே எனக்காக ஜெபியும் என்று வேண்டிக் கொள்ளவில்லை. நாம் வேண்டிக் கொள்ளாமலேயே ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் பண்ணக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேர்லா முக்கியமானவர்கள். அம்மா அப்பா ஜெபிப்பாங்க, போதகர் பிரசங்கர் ஜெபிப்பார், அண்ணன் தம்பி ஜெபிப்பாங்க, ஆசிரியர்கள் ஜெபிப்பாங்க. எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது இந்த 2 ஜெபங்கள், ஆவியானவருடைய ஜெபம், ஆண்டவருடைய ஜெபம் விசேஷமானவை, விடுதலை தர வல்லவை, விரைவிலை பதிலளிக்க கூடியவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார் என்பதற்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே நீர் எனக்காக ஜெபிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே நீர் எனக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜெபங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோமா? நன்றி செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய ஜெபங்கள் விடுதலை தர வல்லவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய ஜெபங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1:20 நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம், வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை. ஏற்கனவே நாம் பார்த்த வார்த்தை 18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உரிமை உள்ளவர், உடைமையானவர். ஒரு வீட்டுக்கு திறவுகோல் வேண்டும், சாவியை போட்டு திறந்துட்டு போகணும், அந்த வீடு அவருக்கு சொந்தம், அவருடைய உடைமை. திறவுகோல் திறப்பதற்கும் பூட்டுவதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. ஆண்டவரிடத்திலே ஆண்டவருக்கு நாம் உடைமைகள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உரிமைகளை தர வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகளாகும் உரிமை, பிரசங்கம் பண்ண உரிமை, பிணிகள் நீக்கும் உரிமை, பிசாசுகளை துரத்தும் உரிமை, இப்படி பல உரிமைகளை, பல அதிகாரங்களை, பலவிதமான வல்லமைகளை ஆண்டவர் நமக்கு தர ஆசைப்படுகிறார். ஏனென்றால் அவர்தான் உரிமைகளை தர வல்லமையாகிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய இந்த வல்லமையை குறித்து வரும் நாட்களிலே இன்னும் நீளமாக ஆழமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருந்தால் பயங்களை நீக்கக்கூடிய பரிசுத்த தெய்வம் அவரிடத்திலே நீங்கள் கேளுங்களேன். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம், இந்த வல்ல ஆயுதங்களை எல்லாம் நீர் எனக்காக வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். என்னென்ன காரியங்கள்? முதலாவதாக வெண்கல பாதம், 2வதாக வலது கரம், 3வதாக வாக்கு தத்தம், 4வதாக வேண்டுதல், 5வதாக வல்லமை. இதையெல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இவற்றின் மூலமாக பயமின்றி பரவசத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் தந்த பாக்கியத்தின் எத்தனங்கள்,
பாக்கியங்கள் இவை என்று புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ கடவோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பயத்திற்கு காரணமான எல்லா காரியங்களையும் நாங்கள் விட்டுவிட்டு அறியாமையையோ அநியாயத்தையோ நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலிருந்து அகற்றிவிட்டு அழுக்காரையோ அக்கிரமங்களையோ எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆண்டவரை பற்றி பிடித்து வாழத்தக்கதான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு பரிசளியும் கர்த்தாவே. பயங்கு நீங்குவதற்கு நீர் கொடுத்த 5 காரணிகளையும் பின்பற்றி உமக்கு மகிமையாக உமக்கு மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து பயம் நீங்கி ஆண்டவருக்கு மகிமையாக பரவசத்தோடு நாங்கள் வாழத்தக்கதாக கிருபை செய்யும். இந்த 5 எத்தனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.